எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கனால தப்பனே இந்த மாலை வேலைக்காக நடிச்சிருக்கோம். ஏதோ 6ஆம் மாதத்திலையும் அடி எடுத்து வைக்க எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து 9-10 நாட்களை கலந்து வர உதவி செய்திருக்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி எங்களுக்கு நீ தருகிற இந்த இன்னொரு வாய்ப்புக்காக நன்றி. இந்த வேளையில நாங்கள் அமர்ந்து உடைய பாதத்தில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் இந்த வேலையை பொறுப்பேற்றுக்கொள்ளும். நீர் எங்களுக்கு சொல்லித்தாரோம் சுவாமி. வசனங்களை தியானித்து யோபின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை வழி நடத்தும் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து இன்னும் வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தோத்திரம்மா, தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சென்னைங்களா? இங்கதாங்க. நல்லா இருக்கிறேங்க. கோயம்புத்தூர்லதான் இருக்கேன். சரிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு யோபு புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். எஸ்தர் வந்துருவா, பேசினான். வந்தாச்சு எஸ்தர். Job chapter 19. இந்த அதிகாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா திரும்பவும் அடுத்த செகண்ட் ரவுண்டு பேசுறாங்க. எலிபாஸ் பேசினாரு, அதுக்கப்புறம் பில்தாத் பேசினாரு. இப்ப அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் பதில் சொல்லிட்டு வர்றாரு. அது மாதிரி இப்ப யோபு பில்தாதுக்கு பதில் சொல்றாரு. இப்ப அவரு சொல்லும் இந்த இந்த அதிகாரத்திலும் நாம என்ன பாக்குறோம்னா, யோபுடைய மன வருத்தத்தை தான் பாக்குறோம். என்னை எப்படி வார்த்தையால குத்துறீங்களே, என்னை இப்படி தொந்தரவுப்படுத்துங்கிறீங்களே அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. கொஞ்சம் ஹார்ஷாவும் பேசுறாரு. அதே சமயத்துல கடைசி வசனங்கள்ல ஒரு பெரிய ஒரு விசுவாச அறிக்கையையும் அவர் வெளியிடுறார். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம். கடைசி வசனங்கள்ல பார்த்தா இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலும் புலம்பல்களின் மத்தியிலும் அவருடைய விசுவாச அறிக்கையை நாம் பார்ப்போம். சரி, இப்போ முதல் 4 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, யோபு பிரதியுத்தரமாக, நீங்க எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள். அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவர் கேட்கிறாரு. அவர் சொல்லும்போது பாருங்க, அவங்க அப்போ நமக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, வார்த்தைகள் ஆத்துமாவை வருத்தப்படுத்தும். நம்ம நிறைய சமயம் நினைக்கிறோம், வார்த்தைகள் என்ன மனுஷனுடைய சும்மா அவனுடைய இமோஷன்ஸை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க வசனத்துல யோபு சொல்றாரு, ஆத்துமாவை வருத்தப்படுத்தி அப்படின்றாரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு அவரை குற்றப்படுத்துறது அவருக்கு ஆத்மாவில வருத்தம் உண்டாகிற அளவுக்கு இருக்கான். இப்ப நம்முடைய வார்த்தைகளும் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணுங்கிறத இதுல நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம நிறைய சமயத்துல நம்முடைய உறவு நிலைகள்ல பேசிய வார்த்தைகள், அநேக சமயங்களில மாமியார்கள் மருமக்களை பேசுறது, அப்புறம் சகோதரர்களுக்குள்ள பேசுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அதிகாரிகள் பேசுறது, சம்டைம்ஸ் கணவன் மனைவியோட கூட பேசுறது, இதெல்லாம் அந்த வார்த்தைகள் ஆத்மாவை வருத்தப்படுத்தக்கூடும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. யோபு அதை சொல்றாரு. அப்புறம் அவரை கவுண்ட் பண்ணியிருக்கிறாரு, இது வரைக்கும் எவ்வளவு நாள் எவ்வளவு தரம் பேசியிருக்கீங்கன்னு. அவருக்கு அப்போ ஒவ்வொன்றும் அவருக்கு மனதில் இருந்திருக்கு பாருங்க. அவர் அதுல சொல்றாரு பாருங்க, 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள். அப்ப ஒவ்வொரு முறையும் அவருக்கு அவ்வளவு வருத்தமாயும் அது அவ்வளவு அவருக்கு ரெக்கார்டாயும் இருக்கு.
எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கம் இல்லை. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி செய்றீங்களே, நீங்க என்ன நீங்க சொல்றபடி நடந்தாலும் என் தப்பிதம் என்னோட தான் இருக்கு அப்படின்னு அவர் இந்த 4 வசனத்துல அவர் சொல்றாரு. சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நம்முடைய வார்த்தைகள் ஆத்துமாவை வருத்தப்படுத்தக்கூடும். அதே சமயத்துல ஆத்துமாவுக்கு மருந்தாகவும் இருக்கக்கூடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம எப்படி அதை பிரயோகிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதனாலதான் நமக்கு வசனம் என்ன சொல்றதுன்னா, நாவின் அதிகாரம் ஜீவனுக்கும் இருக்கும் மரணத்துக்கும் இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல இந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கவும் கூடும், அழிக்கவும் கூடும். அந்த மாதிரி நமக்கு ஏற்படுற மாதிரி நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடும். அதனால நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இந்த வார்த்தையினாலேயே நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். வீண் வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதனால நம்ம வளர 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 நம்முடைய சுபாவங்கள், இயல்புகள் இப்படி எதையாவது பேசுற பேச்சுக்களா இருந்தாலும் நாம் என்ன செய்யணும், இந்த வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் பிரயோகிக்க நாம உதவி செய்யணும். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தை யோபுவை எப்படி ஆக்கிடுச்சுன்னா, ஒரு பிரயோஜனமற்றவனாய், ஒன்றுக்கும் உதவாதவனாய் அவனை மாற்றி அவனை திங்க் பண்றதுக்கு வச்சிருச்சு. அது மாதிரி நம்ம எப்பவும் செய்யக்கூடாது. நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸோட எண்ணம் என்ன, இவனுக்கு ஆறுதல் படுத்த. நிறைய சமயத்துல இந்த கவுன்சிலர்ஸ், ஆலோசனை சொல்றவங்க ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்ல வரோம்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா ஒரு யூஸ்லெஸ் மாதிரி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறது சரியான ஆலோசனையே அல்ல. அந்த மாதிரியான தவறுகளை நாம் எப்பொழுதும் செய்ய கூடாது. அவன் அப்படிதான் அவருக்கு சொல்றான். சரி, நீங்க என்னோட பாவம்ன்றீங்க, அந்த பாவம் என்னதுதான், உங்களுது இல்ல. நானும் கடவுளை அதை சரிப்படுத்திக்குவோம். ஏன் நீங்க ரொம்ப அதுல தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எந்த பாவமுமே அவர் செய்யல. அப்புறம் அவர் அந்த மாதிரி, அதாவது எந்த பாவம்னா இவ்வளோ பயங்கரத்துக்கா உண்டான பாவத்தை அவர் எதுவுமே செய்யலைன்னு அவருக்கு தெரியும். இவ்வளோ தண்டனை வரக்கூடிய அளவுக்கு நான் எந்த பாவமுமே செய்யல. பாவம் ஒரு வேளை செஞ்சிருப்பேன், ஆனா இவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அதுதான் அவருடைய ஒரே வருத்தம். அந்த மாதிரி நான் எந்த பாவமுமே செய்யவே இல்லையே அப்படின்ற ஒரு இதுல அவர் பேசுறாரு. இனி அடுத்தது 5-7 வசனங்கள். ஏன்னா இது ஒரு செட்டா வருது. அதனால இந்த 7 வசனங்களையும் நாம் ஒன்றாய் பார்க்கிறோம். 5-7 வசனங்கள். அதுல ஒவ்வொன்றிலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அத வசனங்கள்ல நாம கூர்ந்து கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வலையில சிக்கினது போல. அது எந்த வசனம் சொல்லுங்க? 5-12 வசனங்களில முதல்ல அவர் சொல்லக்கூடிய உவமானம் என்னன்னா, ஒரு வலையை என் மேல் வீசினார், நான் வலையில சிக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல அப்படி சொல்றாரா? பாத்தீங்களா? தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்ன வலையை வீசி என வலையில மாட்ட வச்சுட்டாரு. இப்போ யோபு எங்கேயும் பாவத்தை செஞ்சுட்டு ஓடி ஒளியல. அவன் எங்கேயா ஓடி போய் தப்பிச்சு போறவனும் அல்ல. ஆனாலும் அவருக்கு இப்படி ஒரு 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 உணர்வு வருது. ஏன்னா இவங்க பேசி பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தர் என்ன மாட்டி வச்சுட்டாரு, சிக்க வச்சுட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்றாருன்னா, காட் இன் காட்ஸ் நெட், அவருடைய வலையில் நான் சிக்கி கொண்டேன் அப்படிங்கிறது அவர். 7ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, அவர் ஒரு கிரிமினல் மாதிரி அவர் ஃபீல் பண்றார். எ கிரிமினல் இன் கோர்ட்.
அது மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. ஒரு குற்றவாளியை போல, நியாயாதிபதியை ஒரு வழக்காடு மன்றத்துல கோர்ட்ல மாட்டிக்கொண்ட ஒரு குற்றவாளியை போல அவரு ஃபீல் பண்றாரு. ஏன்னா நியாயத்துக்கு கொண்டு வர்றாரு கர்த்தர். இதெல்லாம் வந்து பிசாசினுடைய காரியம். பிசாசு நினைத்ததை பொய்யாக்குவதற்காக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை யோபு அறியாத சூழ்நிலையிலும் அவர் வந்து இப்படி சொல்றார். தனக்கு ஏற்பட்ட அந்த நிலைமைய அவர் வந்து இவ்விதமாய் அவர் அதை பார்க்கிறார். என்னன்னா, ஒரு கிரிமினலின் கோர்ட். 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிரயாணி, அந்த பிரயாணிக்கு பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். எ டிராவலர் ஃபென்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறது. பாதுகாப்பின் வளையம். அவர் வந்து முதல்ல பிசாசு கர்த்தரிடத்துல அனுமதி கேட்கும் போதே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றான்? ஒரு நிமிஷம். அப்போ என்ன நம்ம அங்க பாக்குறோம்னு சொன்னா, இவனுக்கு வந்து ஃபர்தரா ப்ரோக்ரஸே பண்ண முடியல. ஆக்சுவலா கர்த்தர் வந்து அவனுக்கு பாதுகாப்பு வளையத்துல வச்சிருக்கிறாருன்னு பிசாசு சொல்றான். யோபுவே அதை வந்து எப்படி பாக்குறான்னா, இவனால எதுவுமே அவன் இஷ்டத்துக்கு செய்ய முடியல, அதை விட்டு தப்பிக்க முடியல, தன்னிச்சையாய் வெளியே போக முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வுல யோபு சொல்லுவதாக இந்த 8ஆம் வசனத்துல பார்க்க. இந்த மாதிரி சில சமயங்கள் நமக்கு எப்படி இருக்கும்னா, இருளாய் தோன்றும். இப்படி வழியே இல்லாம பாதை அகப்பட்டு வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு டெட் எண்ட், ஒரு முக்கு சந்துல போய் நிக்கிற மாதிரி, வேற அந்த பக்கம் வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ரிவர்ஸ்ல வந்துதான் கார் எடுத்தோ பைக் எடுத்தோ வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எந்த பக்கம் திரும்பணும், எப்படி போகணும் அப்படின்னு தெரியாத இருட்டுன்னு சொல்லும்போது இருட்டு வேற, இருள் வேற. அந்த இருளான சூழ்நிலையில இருக்கும்போது நாம என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தரிடத்துல வெளிச்சத்தை கேட்கணும். இப்படிப்பட்ட நிலைமைகளை நாமும் கூட சந்திக்க முடியும். யோபுக்கு வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து தப்பிக்கவே வழி இல்லாத ஒரு இருளான சூழ்நிலை, முட்டு சந்துல நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம வந்து பல சமயங்கள்ல இவ்விதமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும். நமக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல முதல்ல நாம என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கணும். கர்த்தரை சாராமல் நாம வந்து சுயமாய் காரியத்தை செஞ்சிட்டோம்னா, இல்ல நம்ம போன தடவை செஞ்சதுனால இந்த தடவை நம்ம அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு அனுபவத்துல அல்லது பழக்கத்துல காரியங்களை செய்வோமானால் அது நமக்கு என்னவா முடியும்னா ஆபத்தாய் முடியும். அது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாய் முடிஞ்சிடும். அதனால நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரிடத்துலதான் நம்ம ஆலோசனை கேட்கணும். அடுத்ததா, இதற்கென்று சுயமா நாம வந்து இருளா இருக்கேன்னு சொல்லி நாம ஒரு வெளிச்சத்தை நாமே உண்டு பண்ணிக்க கூடாது. அதே போல மற்றவர்கள் இடத்துல இந்த வெளிச்சத்தை நாம என்ன செய்யக்கூடாது, மனுஷரிடத்துல பெற்றுக்கொள்ளலாம். மனுஷ உதவிகள், மனுஷ சக்திகள், இதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது.
நம்ம எல்லா சமயங்களிலும் நாம கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யாராவது வாசிங்க. ஏசாயா 50:10 என்ன சொல்லுது? ஐம்பது பத்து. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஏன்னு சொன்னா, நாம நமக்கு சொந்தமான இதுல செய்தோமானால் நம்மளுடைய வெளிச்சம், நம்முடைய உதவிகள், ஆலோசனைகள் தவறாய் முடியும். தவறான ஒரு முடிவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வதே நல்லது. ஆலோசனை கொடுக்கிறவர்களும் அந்த மக்களை கர்த்தரை சார்ந்து கொள்ள உதவி செய்யணும். சுயமாய் செய்யக்கூடாது. பாப் ஜோன்ஸ்ங்கிறவரு அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலையில நீங்க இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை குறித்து சொல்லி கொடுத்த காரியங்களை மறந்து விடாதீர்கள். இப்ப நம்ம வெளிச்சத்துல இருக்கிறோம். திடீர்னு நமக்கு ஒரு இருளான சூழ்நிலை ஏற்பட்டா நாம அதெல்லாம் மறந்துட்டு நாம என்ன செய்யக்கூடாது? புதிய விதத்துல யுக்திகளை மனுஷீகமாக மாம்சத்துல நாம ஆலோசனைகளை தேடக்கூடாது. நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கர்த்தருடைய ஆலோசனையை தேடணும். அதோடு கூட கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம வெளிச்சத்துல நடத்தி வந்த நாட்களை நினைத்து பாருங்க. நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய துதியும் நன்றியும் அநேக பிரச்சனைகளில் இருந்து நம்மை விலக்கும். இதுதான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம். அதனால நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறோம். நமக்கு இந்த இருளான சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்திருக்கும் போது அதுல நம்ம மாம்சீகமா அதுல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்துடக்கூடாது. ஏன்னா இந்த இருளான சூழ்நிலைக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இதை அவர் தான் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. நம்ம அவரை தான் இதை கடக்க வைக்கிறாரு. அப்போ இதுல நம்ம அத பொறுமையாய் கடந்து போகும்போது நமக்கு என்ன வச்சிருக்காரு? பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நாம அவசரமா ஷார்ட்கட்ல ஏதாவது செய்ய போனோம்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். ஸோ இதுக்காகத்தான் அந்த இருளான சூழ்நிலையிலும் நாம ஜாக்கிரதையாய் பொறுமையாய் கர்த்தரை சார்ந்து இருக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தது 9ஆம் வசனத்துல அவர் என்னம்மா ஃபீல் பண்றாருன்னா, ஒரு ராஜா சிங்காசனத்துல இருந்து தள்ளப்பட்ட ஒரு அனுபவம். ஏன்னா யோபு வாழ்ந்த நாட்கள்ல மிகுந்த செல்வந்தராக சம்பிரமமாக எல்லாருக்கும் அநேக வேலைக்காரிகள் அநேக சொத்துக்களை வைத்து வாழ்ந்து வந்தவர். ராஜாவை போல வாழ்ந்து வந்தவர். இப்ப குப்பமேட்ல உட்கார்ந்து இருக்காரு. அதனால அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ராஜாவை கீழே தள்ளி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். 9ஆம் வசனத்துல எ கிங் டீத்ரோன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த விதமான ஒரு அவருடைய உடையெல்லாம் உரிந்து போனது, அவருடைய மகிமை எல்லாம் இழந்து போனது, அவருடைய சிங்காசனம் போயிடுச்சு, அவருடைய கிரீடம் போயிடுச்சு, அத்தாரிட்டி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. உதாரணமா இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்பெல்லாம் எல்லாரும் போய் சிங்காசனத்துல உட்கார்றாங்க. திடீர்னு அதெல்லாம் மாறி போச்சுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? அவருக்கு எல்லாமே போயிடுச்சுன்னா அவர் என்ன மாதிரி இருப்பாரு? அவருடைய அந்த ட்ரெஸ்ஸு, அந்த சேரு, அந்த அவருக்கு வைக்கிற டர்பன் அதெல்லாம் போயிடுச்சுன்னு வைங்க, அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யோபு ஃபீல் பண்றாரு. 10ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு இருந்த பட்டணங்கள், வீடுகள் எல்லாமே இடிந்து போன ஒரு நிலைமை. ஸ்ட்ரக்சர் டிஸ்ட்ராய்ட். அவருடைய எல்லா சொத்து அவருக்கு உரிமை அந்த காலத்துல ஒரு இடத்துல போய் ஒருத்தர் நல்ல செழிப்பா இருக்காங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ரஸ்துக்களையும் பட்டணங்களையும் கட்டினான்னு நிறைய வாசிப்போம்.
என்னன்னா அவங்க நல்லா போய் செட்டில் ஆவாங்க. அந்த மாதிரி இவர் தனக்குன்னு வச்சிருந்த அனைத்து காரியமும் இடிஞ்சு போன மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய சரீரத்தையும் அவர் அப்படி சரீரத்தையே அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. உருக்குலையே செஞ்சுட்டாரே! என் சரீரத்துக்கு ஸ்ட்ரக்சரே இல்லாம போயிருச்சே! எல்லாம் அழுகி, ஒழுகி புண்களாலும், வேதனையினாலும், பஸ்னாலேயும், நாற்றமாலும் இப்படி இருந்தா அவருக்கு எப்படிதான் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அத அவர் அங்க ஃபீல் பண்றாரு. ஒரு பட்டணமே இடிஞ்சு போன மாரி தான் கட்டுன வீடு. இப்ப நம்ம நெறைய எர்த்குவேக்கு, இந்த வெள்ளங்கள் இதெல்லாம் வரும்போது அந்த வீடுகள எல்லாம் காமிக்கிறாங்களே! ஒண்ணுமே அடையாளம் தெரியாம இடிஞ்சு போயிருதுல்ல. போறனால அழிஞ்சு போறாங்கல்ல. அது மாதிரி இவருக்கு தன் தன் தன்னுடைய நிலைமை இருக்கிறதாக அவர் ஃபீல் பண்றாரு. அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, ஒரு மரம் நீண்ட நாள் இருந்த மரம் வேரோட சாஞ்சிருச்சுன்னு வைங்களேன். அது எப்படி இருக்கும்? ஒரு மரம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்கு அடையாளம் இல்லையா? அந்த மரமே சாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இனி அந்த மரத்துக்கு வாழ்க்கை இல்ல. அந்த மரத்த நம்பி இருந்த அநேகர் மக்களாகட்டும், பறவைகளாகட்டும், ஜீவன்களாகட்டும் எல்லாமே பாதிக்கப்படும். அதை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பாதிக்கப்படும். ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை தான் வேரோட சாஞ்சு போன ஒரு மரம். அந்த நிலைமையில அவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் அத சொல்றார். இப்படி பல விதங்களில அவர் வந்து தன்னுடைய நிலைமையை அந்த அந்த ஒரு 7 வசனங்கள்ல அவர் தன்னை விவரிக்கிறார். 5லிருந்து 12 வசனங்கள்ல அவர் அப்படி சொல்வதாக நாம பார்க்கிறோம். இப்ப அடுத்து 13லிருந்து 19 இதே வசனங்கள்ல அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் எப்படி அவங்க ரிலேஷன்ஷிப்ப பத்தி பேசுறாரு. ரிலேட்டிவ்ஸ். இப்ப அதுக்கு முன்னால தனக்கு நேரிட்ட துன்பங்களை அவர் பேசுறாரு. இப்போ அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ பற்றி அவர் பேசுறார். அவருடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் எப்படி வித்தியாசமா இருக்குன்னு சொல்றார் பாருங்க. வரிசையா சொல்றார். சகோதரர், பந்து ஜனங்கள், வீட்டு ஜனங்கள், வேலைக்காரிகள், அப்புறம் மனைவி, அப்புறம் சிறு பிள்ளைகள், அப்புறம் பிராண சிநேகிதர், கடைசியா பிராண சிநேகிதர். இப்ப இவங்க எல்லாருமே அவங்களுடைய எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் வித்தியாசமாயிருச்சு அப்படிங்கிறத இந்த 7 வசனங்கள்ல 13லிருந்து 19 வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வேதனை அவருக்கு முக்கியமான காரணம். ஏன் இப்படி வித்தியாசமானது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல் காரணம் வேதனை. இப்போ மனுஷனுக்கு வேதனை இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் வந்து மற்றவர்களிடமிருந்து அவன் தன்னை பிரித்து கொள்ளதான் அவன் நினைப்பான். தன்னை பிரித்து கொள்வான்னு நினைப்பான்னா, யாரோடையும் பேசுறதுக்கு இஷ்டம் இருக்காது. நிறைய சமயம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா படுத்திருந்தாருன்னா, அவருக்கு வந்து இப்ப யாராவது விசிட்டர்ஸ் வந்தா பேசுறதுக்கே பிடிக்காது. ஏன்னு சொன்னா, அவருக்கே நிறைய வேதனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. சும்மா பேசிட்டு போகிறது அவருக்கு இஷ்டம் இருக்காது. கண்ண மூடி தூங்குற மாதிரியே இருப்பார். நிறைய பேருக்கு நாமே அந்த நிலைமையில இருந்தா அப்படித்தான் இருக்கும். சும்மா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நமக்கு. யாரும் வந்து பேசினாவே நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால கண்ண மூடிக்குவாங்க. அந்த மாதிரி தங்களை ஐசோலேட் பண்ணிக்குவாங்க. they don't want to see people. அந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாவே மனநிலைமை அந்த நிலைமையில தான் இருக்கும். அது ஒரு ரீசன். அதனால ரிலேஷன்ஷிப்ஸ் பாதிக்கப்படுது. 2வது மற்றவர்களுமே இப்போ இப்படி தூங்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அல்லது அவங்க போய் பார்த்தா பார்க்கறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குன்னு வைங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலியில. அப்போ அவங்க எல்லாரும் இவரை கைவிட்ட மாதிரியும் அவர் ஃபீல் பண்ணார். அப்போ அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் ஹிஸ் ஓன் சர்வன்ட்ஸ் அது நிலைமை ஏற்படும். இப்ப யோபுடைய நிலைமையை நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்ல. அவர் ஒரு குப்பமேட்ல உட்கார்ந்து இருக்கார். எல்லாராலையும் கைவிடப்பட்டு
அழுக்கும் நாற்றமும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் உட்கார்ந்து இருக்கும்போது யாருக்குமே வந்து பாக்குறவங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஐயோ இதுல போய் அவரை பார்த்து கஷ்டப்படுத்த வேண்டாமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்படி எல்லாராலையும் கைவிட்டப்பட்ட ஒரு நிலைமையில அவர் உட்கார்ந்து இருக்கிறதாக அவர் பார்க்கிறார். அதனால ஒருத்தருக்குமே அவரோடு கூட அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க கூட வெட்கப்படுறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் மனைவியின் சுவாசமும் வேறுபாடா இருந்ததுன்னு. ஸோ ஈவன் த க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் வைஃப் அவங்களுக்கே வந்து அவரோட ஒத்து போகிறதுக்கு அவருக்கு அவங்களுக்கே கஷ்டமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்னு அவரு ஃபீல் பண்றாரு. சின்ன குழந்தைகளாம் நிச்சயமா பக்கத்திலேயே போகாது. அவருடைய உருவத்தை பார்த்தா ஓடி போயிடுவாங்க. அதை விட அவர்கிட்ட இருந்து வர நாத்தம் நாமே அனுப்ப மாட்டோம். போகாத, பக்கத்துல போகாதன்னு இழுத்து வைப்போம். எவ்வளவுதான் சொந்தமா இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன செய்வோம், இழுத்து பிடிச்சுக்குவோம். நீ அங்க பக்கத்துல போகாத அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ரிப்பல்சிவ் ஆயிருது. ஸோ இதெல்லாம் அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த மாதிரி நாம அவரை பார்க்கும்போது இதே நிலைமையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலையில அவர் இருந்தாரு, தள்ளப்பட்டாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஒருவேளை யோபுவை அநேக சமயங்களில இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்ப யோபு வந்து அவருக்கு ஏற்பட்ட சோதனையில, அவருடைய வியாதியில, வேதனையில அவர் அப்படி இருந்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக அப்படிப்பட்ட எல்லா நிந்தைகளையும் வேதனைகளையும் சுமந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவர் வந்து சமூகத்தினர் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஜனங்களோடு, அது எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி, அவர்களோடு அவர் தன்னை ஒன்றாக்கி கொண்டார். அதுவே வந்து முதல் ஒரு பெரிய விஷயம். அதாவது அன்னைக்கு இருந்த சமூகத்துல ஆயக்காரர்கள், பரிசேயர்கள், பாவிகள் இவங்க எல்லாம் வந்து குஷ்டரோகிகள், அப்புறம் இந்த மாதிரி வியாதி நோய்பட்ட குருடர்கள், இவங்களெல்லாம் எதற்கு அடையாளம்னா சாபத்துக்கு அடையாளம். அவங்க எல்லாம் வந்து சமூகத்தை விட்டே ஒதுக்கப்பட்டவர்கள். குஷ்டரோகிகள்லாம் ஊரை விட்டு வெளியே வெகு தூரத்துல இருக்கணும். அப்படி அவங்க பக்கத்துல அந்த சைட்ல யார் வந்தாலும் நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணும். அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு இருந்தது. இந்த மாதிரி பல நாள் வியாதியா வருஷங்க வியாதியா இருக்கிறவங்க ஏதோ சாபத்துல இருந்தவங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. அப்புறம் பரிசேயரையும் ஆயக்காரரையும் அவங்களுடைய பிஹேவியர்னால மக்களுக்கு அவங்கள பிடிக்காது. அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. பாவிகள்னு எல்லாராலையும் சொல்லப்படக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? மோஸ்ட்லி அந்த ப்ராஸ்டிடியூட்ஸ் அப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் ஒதுக்கிடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் வந்து இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் செய்தது, இப்படி ஒதுக்கப்பட்டவர்களோடு அதிகமாய் அவர் வந்து என்ன செய்தாரு, அவங்களுடைய தனிமையை நீக்கி அவர்களோடு ஒருவராய் இவரும் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது மத்தேயு 9ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், லூக்கால இங்க எல்லாம் சுவிசேஷங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவர் சாவுல கூட அவர் எப்படி மரித்தாரு? அவரு வந்து பிதாவின் குமாரன். அவர் வந்து எப்படி அவருடைய சாவு இருந்ததுன்னு சொன்னா, 2 பக்கமும் 2 கள்ளர்கள் மத்தியில அவருடைய சாவு இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கள்ளனோடு கள்ளனாக, அவரையும் ஒரு கள்ளனாக இதெல்லாம் எதுக்கு அவர் செய்தாரு? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. என்ன அந்த சித்தம்? மனுஷர் பூமியில் உள்ள ஜனங்களை, மனுஷரை ரட்சித்து கொள்ளத்தக்கதாக, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதரையும் ரட்சிக்கத்தக்கதாகத்தான் அவர் இத்தனை நிந்தையையும் அவமானத்தையும் சகித்தார். அடி உத அது ஒரு பக்கம். ஆனா வாழ்ந்திருந்தப்போவே அவர் வந்து எப்பவுமே இந்த நிந்தையிலேயே தான் இருந்தார். அசட்டை பண்ணப்பட்டார். அவர் வந்து ஒதுக்கப்பட்டார். அவர் ஒதுக்கப்பட்டவர்களோடு வாழ்ந்தார். சோ அவருக்கு நல்லா தெரியும், இப்படி ஒதுக்கப்படுறது, தள்ளி விடப்படுறது, கைவிடப்படுறது, நாம தனிமையா இருக்கிறது,
இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதேன்னு சொல்றாருன்னா, அது அவர் சொல்றது உண்மையான வார்த்தை. ஏன்னா அவர் இதே அனுபவத்துல அவர் இருந்திருக்கார். சொந்த ஜனத்தால, சொந்த சீஷர்கள் எல்லாம் கைவிடப்பட்டு யாருமே அவருக்கு இல்ல. எப்பவுமே அவரை தவறாதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் தவறாதான் புரிஞ்சுட்டு அவரை என்ன செய்வாங்க, குற்றப்படுத்துறாங்க. இப்படியெல்லாம் அவர்கிட்ட இருந்து எல்லா நன்மையும் வாங்கிட்டு காட்டி கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே நமக்கு நேரிடுது இல்ல? நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, நமக்கு சில சமயத்துல நேரிடுகிற சூழ்நிலைகள்ல நம்ம இப்படி எல்லாம் ஃபீல் பண்றோம்ல. ஆனா நல்ல இந்த நேரத்துல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, நமக்கு அப்படியே இருள் சூழ்ற மாதிரி இருந்தாலும் நாம வெளிச்சத்துல கற்றுக்கொண்ட நன்மைகளை, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இந்த இருளுல கைவிட்டக்கூடாது. அந்த மெயினா நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்போம், அவருடைய பிள்ளையுமாய் இருக்கிற அந்த அனுபவம். அத இந்த இருளான சூழ்நிலை தூக்கிடக்கூடாது. இந்த இருளான சூழ்நிலை அதான் பாப் ஜோன்ஸ் சொல்றாரு. நீங்க இருளான சூழ்நிலையில இருக்கும்போது வெளிச்சத்தில் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டவைகளை விட்டு விடாதீர்கள். வரும், இருளான சூழ்நிலை வரும், ஆனா போயிடும். இட்ஸ் a passing cloud. கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருளா இருக்கும், வழியே இல்ல, முட்டு சந்துல நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா God will make a way. When it seems there is no way, God will make a way. நமக்கு வழியே இல்லைன்னா கர்த்தர் ஒரு வழி, கட்டாயம் வழி செய்வார். நீ இப்படி நிக்கிற நேரத்திலயும் என்ன செய்யறாரு? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஏன்னா அவரு இந்த பாதையில நடந்துட்டார். நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்முடைய சொந்தக்காரங்களோ யாராலையும் இந்த மாதிரி நமக்கு இருக்க முடியாது. அவங்களுக்கு வேற அனுபவங்கள் இருந்திருக்கலாம், ஒரு அனுபவம் இருந்திருக்கலாம். ஆனா நாம அனுபவிக்கிற அனைத்து அனுபவங்களையும் கர்த்தர் அனுபவிச்சிருக்கிறார். அதனால அவருக்கு நல்லா நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது யோபுவுக்கும் தெரிஞ்சது. அதுதான் பின்னால வசனங்கள்ல வாசிக்கிற இதே அதிகாரத்துல நாமும் இதை தெரிந்து கொள்ள அவசியமா இருக்கு. இப்ப இந்த 20, 21, 22ல என்னன்னு நாம பார்க்கணும்னு சொன்னா, திரும்பவும் தன்னை பற்றிய தன்னுடைய அப்பியரன்ஸ் இதையெல்லாம் அங்க அவர் பேசுறார். எனக்கு வெறும் தோல் தான் இருக்கு, சதையெல்லாம் இல்ல. அந்த தோல் கூட எப்படி இருக்குன்னா பல்லு மேல இருக்கிற அவர் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்றாரு. பல்லுக்கு மேல இருக்கிற சதை, பல்லுக்கு மேல என்ன சதை இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன மெம்பரேன் இருக்கும், அது மெம்பரேன்னு சொல்லுவோம். ஒரு மெல்லிசான ஒரு ஒரு ஸ்கின்னு, அது மாதிரிதான் எனக்கு மீதி இருக்கு, எல்லாம் எனக்கு போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தயவு செய்து எனக்கு இறங்குங்க, ஹாவ் மர்சி ஆன் மீ அப்படிங்கிறாரு. ஏன்னா கர்த்தருடைய வல்லமையான கரம் என் மேல் இறங்கிற்று, என்னை தொட்டது. கர்த்தருடைய காட்ஸ் டச் ரெண்டு விதமா இருக்கு. இங்க அவர் கர்த்தருடைய கை என்னை தொட்டது அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய கை நம்மை தொடும்போது, எத்தனையோ பேரை தொட்ட போது சுகம் பெற்றார். குஷ்டரோகியை தொட்டார் இல்ல, எத்தனையோ பேரு அவர் தொட்ட உடனே, குருடனை தொட்டார், செவிடனை தொட்டார். அப்படி அவர் தொட்டவர்கள்லாம் சுகம் பெற்றார்கள், உயிர் பெற்றார்கள், ஜீவனை பெற்றார்கள், வாழ்வை பெற்றார்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அற்புதங்கள் நிகழ்ந்தது. அது ஒரு டச். அவரை தொட்டவங்க அடுத்தது, அவரை தொட்டவங்க அநேகர் உயிர் பெற்றார். தெரியாம எல்லாம் தொட்டார்கள். 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீயெல்லாம், அவர்களுக்கும் ஜீவன் வந்தது. அதே சமயம் அவர் தொட்டாருங்கிறது இன்னொரு விதத்துல என்னன்னு பார்த்தோம்னா, இங்க யோபு சொல்ற மாதிரி பராக்கிரமுள்ள கை, அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், வல்லமையுள்ள புயம்.
இவர் சொல்றார், தேவனுடைய கை என்னை தொட்டது, அதனால எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பாத்தீங்களா? நீங்க ஏன் தேவனோடு சேர்ந்து என்னையும் துன்பப்படுத்துறீங்க? என் மாம்சம் இவ்வளவு தூரம் பட்சிக்கப்பட்டிருக்கு, நீங்க இன்னும் திருப்தியா இல்லையா? சும்மா என்னை குத்திக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறார். சோ நான் உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய அதிசயம். மற்றபடி எனக்கு வேற எந்த விதமான இதுவும் இல்லை என் வாழ்க்கையில. எல்லாமே போயிடுச்சு. ஈவன் காட் இஸ் அகெயின்ஸ்ட் மீ. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நீங்களும் என்னமோ ஒரு மிருகம் இறைய தேடி கவுற மாதிரி என்னை பிடிச்சிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் 23, 24, 25. அப்போ அந்த 23, 24 அவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் அது எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அது யாராவது அதை நிச்சயமா வைக்க. ஏன்னா அவருடைய அவருக்கு என்னன்னா, இந்த லெசனை எல்லாரும் கத்துக்கணும். வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு பின்னால எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த ரெவலேஷனை, இந்த உண்மையை எல்லாரும் அறியணும் அப்படிங்கிறது அவருடைய பாரம். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு கருங்கல்லையாவது வெட்டுங்க, ஈய எழுத்துல எழுதுங்க, புஸ்தகத்துல எழுதுங்க, ஏதோ ஒரு வகையில எழுதுங்க. மீனிங் திஸ் ஷுட் பி பாஸ்ட் ஆன் டு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ். அதுதான் அவருடைய பாரம். அப்படி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் பெரிய ஸ்டேட்மெண்ட். பாருங்க, இந்த முந்தின 20 வசனங்கள்ல கர்த்தர் என்னை இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார், என்னை அழுத்தினார், அவர் கை என் மேல வந்தது, என்னை கைவிட்டார், துன்பப்படுத்தினார், இந்த மாதிரி மனசுல எல்லா பிரச்சனைகளும், சரீரத்துல படுகிற வேதனைகளில் எல்லாம் சொன்ன போதிலும், இதுதான் யோபு கிட்ட நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய காரியம். ஒருபோதும் கர்த்தரை அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவன் இறக்கவே இல்லை. ஒருபோதும் கர்த்தரை கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் கொடுக்காமல் இருந்ததே இல்லை. கர்த்தரை ஆராதிப்பதுல, துதிப்பதுல, கர்த்தருக்கு மகிமை கொடுப்பதுல, கர்த்தரிடத்துல ஜெபிப்பதுல, கர்த்தரை சார்ந்து கொள்வதுல அவருடைய வல்லமையை அவன் ஒருபோதும் குறைத்ததில்லை. நாம எடுத்த உடனே ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருவோம்னா, கர்த்தர் தான் இதை அனுமதிச்சிருக்காரு, கர்த்தர் தான் இதை பண்ணிக்கிறாரு அப்படின்னு அவர் கர்த்தரை நாம சொல்றதுக்கும் யோபு சொல்றதுக்கும் வித்தியாசம். ஏன்னா இங்க அவர் 25ஆம் வசனத்துல எப்படி சொல்றாருன்னு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? அழுகி போய் குப்பமேட்டுல ஒரு சின்ன குழந்தை கூட பக்கத்துல வர்றதுக்கு வெறுப்பா இருக்கிற சூழ்நிலையில அவர் சொல்ற வார்த்தை என்னன்னு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இத சொல்றது அவ்வளவு சுலபமே கிடையாதுங்க. ஈஸியா நம்ம மற்ற வார்த்தைகளை எல்லாம் பேசிடலாம். ஆனா இப்படி இந்த சூழ்நிலையில அவரை மகிமைப்படுத்துறது மிக கடினம். ஆனா அதை அவர் செய்யறார். அடுத்தது சொல்றது இன்னொன்னு பாருங்க, இது யோபுவை எந்த காலகட்டம்னு நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யோபு நோவாவுக்கெல்லாம் முந்தின காலகட்டம். பைபிள்ல எழுதப்பட்ட நாட்களுக்கு முன்பா இருந்தவர். ஆனா பின்னால ஒரு புஸ்தகமா இதை எழுதி வச்சிருக்கு, சேர்த்து வச்சிருக்கு. ஆனா ஆக்சுவலா யோபு வாழ்ந்த நாட்கள். அதனாலதான் அவர் ஒரு லெஜெண்டரி கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாரும் ரெஃபரன்ஸ்க்கு இல்லைன்ற மாதிரி. ஆனா அந்த யோபு வாழ்ந்த நாட்கள் எப்போ? நோவாவுக்கு முந்தின நாட்கள். ஆனா அந்த நாட்கள்ல அவர் என்ன சொல்றாரு, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். மனுஷருக்கு கர்த்தரை நம்பி இருக்கிற, சார்ந்து இருக்கிற மனுஷருக்கு கர்த்தர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துவாருங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஏனோக்குன்னு ஒரு மனுஷர் இருந்தார். அவர் கர்த்தரோடு நடந்தார். அவரும் நோவாவுக்கு முந்தின நாட்கள், நோவாவுடைய தாத்தா. அவரும் அப்படிதான். அவரும் எதை பத்தி பிரசங்கம் பண்றாரு? கர்த்தருடைய 2ஆம் வருகையை
அவங்க இன்னைக்கு நமக்கு 100 பிரசங்கம் 2ஆம் வருகையை பத்தி சொல்லிட்டு இருக்கு. இது அடையாளம், அது அடையாளம், கடைசி நாள்ல இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க. இன்னைக்கு இப்படி எச்சரிப்பு வருது. ஆனா அவர் முதல் வருகைக்கு வருவதற்கு முன்பாகவே அந்நாட்களிலேயே முதல் அழிவுக்கு முன்பாகவே, உலகம் உண்டாகி முதல் அழிவு வருவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய அப்ப பிதாவின் சித்தத்தை, பிதாவின் திட்டத்தை அறிந்து வாழ்ந்த மனுஷர்கள் இவர்களால். நாம எவ்வளவு தூரம் எல்லாம் அறிஞ்சிருக்கோம், எவ்வளவு தூரம் நாம உணர்வுள்ளவர்களா இருக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம இந்நாட்களில ஆயத்தம். ஒருவேளை இந்த குதர்க்கமா இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்லலாம், அன்னைக்கே 1000 வருஷங்களுக்கு முன்னால சொன்னாங்க, இன்னும் கர்த்தர் வரல, வருவாரோ அப்படின்னு குதர்க்கமா சொல்றவங்க சொல்லுவாங்க. அதற்கான இவங்களையும் பெற்றுக்கொள்வாங்க, அதற்கான பலனை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அது நம்முடைய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளைகள்னு நம்பி ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா இருக்கிற நாம் எந்த நிலைமையில ஆயத்தமா இருக்கிறோம், அடுத்தவங்களை ஆயத்தப்பட்டு. அவர் சொல்றார் பாருங்க, கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். சகரியா சொன்ன தீர்க்கதரிசி, அந்த தீர்க்க தரிசனம், அதற்கு முன்பாக இவர் அதை சொல்றார், தீர்க்க தரிசனம். எவ்வளவு பெரிய ஒரு இத நம்ம யோபுடைய இதுல நாம பார்க்கணும். இப்போ என் மீட்பர், அந்த மீட்பருங்கிற வார்த்தைக்கு அன்னைக்கு இருந்த ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உபாகமம் 19ஆம் அதிகாரம் 6 - 12 வசனங்கள் அதுல பார்க்கும்போது, சகோதரனுடைய ரத்தத்துக்கு என்ன சொல்றது, அவெஞ்ச், பழி வாங்குறது, அந்த 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 செயலுக்கு மீட்பர் அப்படின்னு, அவன் அப்படிப்பட்டவன் மீட்பர், கின்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடிமைத்தனத்திலிருந்து சகோதரனை, குடும்பத்துல இருக்கிறவனை விடுவிக்கிறதுக்கு பேரும் கின்ஸ்மேன், ரெடீமர். மூன்றாவதாக ப்ராப்பர்ட்டிய, சொத்துக்களை, அதை உரிமை கொண்டாடி, அதை உரிமையில குடும்பத்துல இருக்கிறவன் அதை பங்காளின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது பண்றவனும் கின்ஸ்மேன், ரெடீமர். இப்போ ரூத் காலத்துல போவாஸ் he was a kinsman and redeemer அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த ரூத்தை அவர் திருமணம் செய்யறார். நமக்கு எல்லாருக்கும் கின்ஸ்மேன், ரெடீமர் யாரு? நம்முடைய ரிலேட்டிவும், நம்மை மீட்கிறவரும், நம்முடைய பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவரும், நம்முடைய ரத்தத்துக்காக பதில் எடுக்கிறவரும், நமக்கு சொந்தத்தை, நம்முடைய சொத்துக்களை, நமக்கு பரலோக சொத்துக்களை நமக்கு உடையவதாக்குவதற்கும் நமக்கு இருக்கிற சொந்தக்காரர் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கும் அவர் தான், அத்தனை பேருக்கும் அவர் ஒருவரே. ஏன்னா அவர் பிதாவின் குமாரன், அவருக்கு இல்லாத அதிகாரம் எதுவும் இல்லை, அவரால முடியாதது ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சொந்தத்தை அவர் நமக்கு தருகிறார். அதை எப்படி தந்தார்? மனுஷ உருவத்துல அவர் பிதாவானவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி, அவர் தான் நமக்காக பாவத்துக்காக அவர் மரித்து, அந்த மரணத்தையும் அந்த அந்த அவர் வாழ்ந்த வாழ்க்கையையும் நாம் அனுபவிக்கும்படியாக எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து, எல்லா விதத்திலும் அவரும் சோதிக்கப்பட்டு அதையெல்லாம் வெற்றி பெற்று பிதாவின் இடத்தில் நாம் போய் சேரும்படியாக வழியை உண்டு பண்ணி நமக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதனாலே பிதாவானவர் அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். என்னது அது? இந்த பூமியை
நியாயம் தீர்க்கிற பெரிய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். அவர் தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு, அது மாத்திரம் அல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்யறாரு? அந்த அதிகாரத்திலும் நமக்கு பங்கை தரும். நீங்களும் என்னோட கூட அமர்ந்து நியாயம் 1000 அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காரியத்தை எல்லாம் எப்படியோ யோபு அறிந்திருக்கு. அது எப்படியோ அல்ல, இது எழுதினவர்களுக்கு எப்படி ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரோ அதே போல யோபுவுக்கு அந்நாட்களிலேயே அவருக்கு சொல்லி கொடுத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப யோபு எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவானா இருந்திருந்தால் இதையெல்லாம் அவர் அந்நாட்களிலேயே அறிந்திருப்பார். அப்ப இன்றைக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா வாழணும், எவ்வளவு நெருங்கி வாழணும், எவ்வளவு சார்ந்து வாழணும், எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால். இதை நாம புரிந்து கொள்ளணும். இப்படி நாம் வாழ்வதற்கு ஆசைப்படணும். இப்ப 26, 27, 28, 29 இங்க என்ன பாக்குறோம்னா, இங்கேயும் ஒரு பெரிய ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட்டை பாக்குறோம். விசுவாச அறிக்கை. இப்ப இருக்கிறதே ஒண்ணும் இல்லை. அவர் தான் சொன்னார்ல, எனக்கு வெறும் தோல் தான் இருக்குன்னு சொல்லி. அந்த தோலெல்லாம் அழுகி போன பின்புன்னு அவர் எதற்கு சொல்றாருன்னா, மரித்த பின்பு எல்லாம் போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இது என்ன மாம்சம்? நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, இந்த மேனி போய் வேற மேனியை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதை அவர் சொல்றார், நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இப்பவே அவருக்கு மாம்சம்னே ஒண்ணும் இல்லை. நீ செத்து போனா எங்கிருந்து மாம்சம் வரும்? அந்த மாம்சம் எந்த மாம்சம்? மகிமையின் மேனி. அந்த மாம்சத்துல நான் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவ்வளோ பேஷன். அப்படி எனக்கு ஒரு டயர்ட்னஸ் உண்டாகிற அளவுக்கு ஒரு பேஷன் அவரை பார்க்கறதுக்கு. ஃபேனி கிராஸ்பின்னு ஒரு பெரிய பாடலாசிரியர். அவங்க எழுதின நிறைய பாடல்கள் நம்முடைய பாடல் ஞானப்பாட்டு புஸ்தகத்துல இருக்கு. அதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, அப்புறம் இயேசுவே உம்மை தியானித்தால், இப்படி நிறைய ஞான பாடல்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேனி கிராஸ்பின்னு எழுதியிருக்கு. அவங்க எழுதின நிறைய பாடல்கள் இருக்கு. அந்த அம்மா ஒரு சின்ன வயசுல ஒரு ஃபீவர் வந்துச்சு. அந்த ஃபீவர்ல அவங்களுக்கு கண்ணு போயிடுச்சு. சிலர் கண்ணு குருடாவே பிறப்பாங்க. ஹெலன் கெல்லர்லாம் கண்ணு குருடாவே பிறந்தாங்க. அந்த அம்மாவை பத்தியும் நமக்கு தெரியும். அவங்க தான் அந்த பிரெய்லி அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த ஃபேனி கிராஸ்பிங்கிறவங்க நல்லா கண்ணு இருந்தது, ஃபீவர் அவங்க கண்ணு போயிடுச்சு சின்ன வயசுல. அப்புறம் அவங்க நல்ல வாலிப வயசு பெருசாகி இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையாகி ஆண்டவருக்காகவே அவங்க வாழ்ந்து பாடல்கள் எல்லாம் அவங்க அனுபவங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாடல்களாக அவங்க எழுதினவங்க. அப்படி எழுதிட்டு அவங்க இருக்கிற காலத்துல ஒருத்தர் அவங்கள இன்டர்வியூ பண்ணாங்க. உங்களுக்கு கண்ணு இப்படி இருக்குன்றதுக்கு உங்களுக்கு வருத்தம் இல்லையா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஏன்னா திடீர்னு போயிடுச்சு இல்லையா? பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு போனா அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இந்த வயசுலுமே நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம். அப்போ அந்த அம்மாவுக்கு போய் அப்படி கேட்கறாங்க, இன்டர்வியூ கேட்கறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னு சொன்னா என்னுடைய கண்கள் எனக்கு கண்கள் நல்லா தெரியும் போது நான் பரலோகத்துல இருப்பேன், நான் என் ஆண்டவரை பார்ப்பேன்.
அந்த கண்களால, அந்த புதிய மேனியில அந்த கண்களை பார்த்து, அந்த கண்களினால நானு என் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறேன். இந்த பூமியில எனக்கு கண்கள் இல்லாட்டி பரவாயில்ல. ஏன்னா அவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க. அவங்க நல்லா பாடல்களினாலும், ஜெபத்தினாலும் அவங்க தன் வாழ்க்கைய இன்னைக்கு நெறைய பேருக்கு லைஃப் பிகம்ஸ் போர். லைஃப் வந்து ஒரு டல் ஆகுது. அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாரமா இருக்கு. நெறைய பேர் சொல்லுவாங்க, "வாழணுமே, இது என்ன பண்றது? இப்படி வாழ்ந்து நாள கடத்திக்கிட்டு இருக்கோம்." அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அ அதுல ஏன்னா, அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாததுனால. அன்னாளுன்னு ஒரு அம்மா, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 84 வயசு. அவங்க உற்சாகமான அந்த வயசுல ஆலயத்திலேயே இருந்து உபவாசித்து, ஜெபித்து, ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களா இருந்தார். ஆண்டவருடைய வருகையை பற்றி ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களா இருந்தார். பாருங்க, அப்ப அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு இந்த போரிங்கே இருக்காது. அவங்களுக்கு நேரமே பத்தாது. அவங்களுக்கு உற்சாகமா இருக்கு. லைஃப் வந்து உற்சாகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய அப்படிதான் மாத்திக்கணும். இந்த உலக காரியங்களே உழண்டுகிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு சோர்வு வரும், சலிப்பு வரும், பிரச்சனைகள் வரும், ஏமாற்றம் வரும். நமக்கு ஒரு ஆவிக்குரிய உற்சாகமே, ஆவிக்குரிய வாழ்க்கையே இருக்காது. ஆனா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவலா அந்த லைஃப் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு அது ஒரு தனி ஒரு இது சோர்ந்து போகிற நேரங்களே இருக்காது. இப்ப இவர் சொல்றாரு, என் கண்களே அதை காணும். அடுத்தது அவர் சொல்றாரு, காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுவேல், நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே. உண்மையான நிலைமை நீங்க ஒரு நாள் கண்டுபிடிப்பீங்க. அன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் நாம இவனை போட்டு இப்படி துன்பப்படுத்தணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு ஆக்கினை வரும், தண்டனை வரும், நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிடுறாரு. சோ இவர் வந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். அவரை இரு அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல. இரு இரு. So he was in full spiritual confidence and faith. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வார்ன் பண்றாரு. அப்பவும் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவனை தப்பா புரிஞ்சு குத்திக்கிட்டே இருந்தா கூட அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிக்கையை அவர் சொல்றாரு. அதனாலதான் கர்த்தர் இவரை நம்பி கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இவரை நீ ஜெபின்னு சொல்வார். ஏன்னா இவர் அந்த பொறுப்பை கரெக்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பை அவர் கரெக்டா செய்யறாரு. ஒரு ஃப்ரெண்டு யாரு? உண்மைய சொல்லி திருத்துறவர் தான் ஃப்ரெண்டு. அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, சகோதரனா இருந்தா பிரதரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதை சரியா திருத்துறதவங்க தான் உண்மையான ஒரு அன்புள்ளவங்க. இப்ப அதே இவர் செய்யறதுனால இவர் அப்படி செய்வார். ஒரு நாள் உங்களுக்கு வரும், நீங்க இந்த மாதிரி செய்வீங்க, கஷ்டப்படுவீங்க, உங்களுக்கு ஒரு தண்டனை வரும் அப்படின்னு அவர் எச்சரிக்கிறத நாம இங்க பார்க்கணும். சோ இந்த அதிகாரத்திலேயே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது அவர் வந்து அவருடைய துன்பத்தை அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னா, இந்த யோபு புஸ்தகத்தையே என்ன சொல்லுவாங்க, ஒரு பொயட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு பொயட்டிக் வேல ஒரு 10 எக்ஸ்பிரஷன்ஸ்ல அவர் சொல்றாரு. நெட்ல இருந்து ஆரம்பிச்சு மரத்துல வந்து முடிக்கிறார். ஒவ்வொன்னா சொல்லுவார். பட்டணம் பிடிப்பட்டது, ஒரு ராஜா கீழே தள்ளப்பட்டது, இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனா அவர் அதை சொல்றாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு தன்னுடைய அறிக்கையை அவர் அங்கே வெளிப்படுத்துறார். தொடக்கத்துல நம்ம என்ன முதல் வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா, முக்கியமான பாடத்தை பார்க்கிறோம். வார்த்தைகளில்
முக்கியத்துவம். என்ன சொல்றது, பவர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையின் முக்கியத்துவம். அதுக்கு நமக்கு உயிரை கொடுக்கறதுக்கும் வல்லமை உண்டு, நம்ம உயிரை எடுக்கிறதுக்கும் வல்லமை. நான் டீச்சரா இருந்ததுனால நிறைய சமயங்கள்ல நான் பார்த்திருக்கேன். சில ஸ்டாஃப் உடைய வார்த்தைகள், ஜஸ்ட் அந்த வார்த்தையினாலேயே தற்கொலைக்கெல்லாம் போயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே வார்த்தை தான். எல்லாம் எதுக்கு இருக்கிற அந்த காலத்து பிள்ளைங்க அப்படி ரொம்ப சென்சிட்டிவா, அது யாராவது 10 பேர்ல ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாரும் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. யாராவது சொன்னாலும் அப்படியெல்லாம் திட்டினா கூட அவங்க வந்து அந்த மிஸ்ஸை திட்டிட்டு போயிடுவாங்க. நான் அதுல ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 100ல 200ல ஒரு பிள்ளை இருக்கும். அப்படியே ஒரு பிள்ளை சூசைட் பண்ணினதும் இருக்கு. அதான் நான் சொல்றேன், ஜீவனை எடுக்கிறதுக்கும் இருக்கு. அந்த ஒரே பிள்ளைக்கு நாம ஒரு சில ஆலோசனை தான் சொல்லியிருப்போம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில என்னமா பிரச்சனை, இதை விட எத்தனையோ இருக்கு அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு அந்த நேரத்துல அவ அதை சமாளிச்சிருவா. அந்த சமாளிச்சது அவ லைஃப ஃபுல்லாவே மாத்திடுச்சு. அவ அப்புறம் சொல்லுவா, நான் வந்து இப்படி எல்லாம் யோசிச்சிருந்தேன், ஆனா நீங்க அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை என்னை மாத்திடுச்சு அப்படின்னு அவ சொல்லக்கூடும். சோ இந்த மாதிரி நம்ம வார்த்தைக்கு பெரிய வல்லமையா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுவும் நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நமக்கு, அவருடைய ஆவிய நமக்கு அள்ளி தந்திருக்கிற நம்மிடத்துல நம் வார்த்தைகள் அதிக வல்லமை உள்ளதாயிருக்கு. நல்லா செபிச்சு நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அது நிச்சயம் தன்னுடைய வேலையை செய்யாமல் திரும்பாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளாதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோ அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் வாழணும். இதெல்லாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள். அவர் மீட்பரை பற்றி, வருகையை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி எல்லாம் கடைசியில வச்சிருக்க. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல், நீங்க எப்படி இருந்தாலும் உங்க ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் வெளியே வந்துடும். நீங்க அப்படி ஒரு அழுகி போன நிலைமையில இருந்தா கூட, மனுஷரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தா கூட, யாருமே நமக்கு துணை இல்லைங்கிற நிலைமையில இருந்தா கூட, யுவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் வில் பி ரிவீல்ட். அந்த சிச்சுவேஷன்ல உங்க ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் வரும். இதை பார்த்துதான் பிசாசு நடுங்குறான். அன்னைக்கும் பிசாசு அதை பார்த்துதான் அவன் எதிர்பார்த்தது, அவன் வாயால தூஷிக்கிறானோ இல்லையோ பாருன்னா. ஏன்னா சாதாரணமா மனுஷன் அதை செஞ்சிருவான். மனுஷர் வந்து கடவுளை தூஷிச்சுட்டு அவன் பாட்டுக்கு செத்து போயிடுவான். அது சாதாரண மனுஷன். நான் கர்த்தர் எவ்வளவு நம்பிக்கையா யோபு மேல இருந்ததுனால, நீ என்ன வேணா செஞ்சுக்கப்பா, அவன் ஜீவனை மாத்திரம் எடுக்காத அப்படின்னு சொன்னதுனால இவன் என்ன எப்படியெல்லாம் செய்யறான் பாருங்க. ஆனாலும் கர்த்தருடைய நம்பிக்கைய இவன் விட்டுடல. இவனுக்கு தெரியவே தெரியாது. கர்த்தருக்கும் பிசாசுக்கு நடந்த கான்வர்சேஷன் இவனுக்கு தெரியாது. ஆனா எப்படிப்பட்ட உண்மை உள்ள விசுவாசியாய் யோபு இருந்தான் பாருங்க. அதை போல நாமும் இருக்க அழைக்கப்படுகிறோம். சோ இந்த சவாலோடு இன்றைக்கு நம்மளுடைய லெசனை முடிப்போம். சரியா? இப்போ நீங்க யாராவது ஜெபிக்கிறீங்களா? கேட்ட எல்லா காரியங்களையும் மனதில் வச்சு இடத்துல சரி. போன வாரம் நான் ஜெபம் பண்ணேன். யாராவது இப்போ ஜெபம் பண்ணா சரி, இல்லைன்னா நானே பண்றேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. துதிகள் மத்தியில வாசம் செய்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட ராஜா இந்த வேலையில நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
தகப்பனே எசப்பா உம்முடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கே தகப்பனே இந்த நாளில தகப்பனே எசப்பா தோராஜா அப்பா நாங்கள் பயபக்தியோடு நடுக்கத்தோடு சொல்லுவதற்கே தகப்பனே ஒரு கிருபை வேணும் ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே இந்த யோபு புத்தகத்துல தகப்பனே நாங்கள் இன்னும் ஆழமாய் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், நாங்க இதுவரை கேட்ட காரியங்களே இவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறதே சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய பிள்ளைகள் நாங்கள் எம்மாத்திர சுவாமி. ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்லை. ஆனாலும் சுவாமி இந்த நாளில அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ ஒரு திட்டத்தின் படிதான், ஏதோ ஒரு தீர்மானத்தின் படிதான் இந்த நாளில இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக எங்களை நீங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க சுவாமி. ஒருவேளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை எங்களை விட்டு நாங்கள் எடுத்து போடணும், எங்க இருள் எங்களுக்குள் காணப்பட்டாலும் அந்த வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் ஒரு விசை அப்பா திரும்பி பார்க்கணும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளை நாங்க காத்து கொள்ளணும், அது எப்படி பேசணும், இது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. அப்பா உங்க வருகை ரொம்ப சமீபம் தகப்பனே. அப்பா இன்னைக்கு அநேக சத்தியங்களை நாங்க கேட்கிறோம், அநேக எத்தனை காரியங்களை நாங்க கேட்கிறோம். கேட்டு தகப்பனே இசப்பா உம்முடைய வருகைக்காக இன்னைக்கு நாங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் யோபு அன்றைக்கோ சுவாமி இசப்பா என் மேய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு தகப்பனே அது நிறைவேற போகிறது சுவாமி. எவ்வளவு தகப்பனே ஒரு உத்தமமான வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அதை கேட்கும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தேவ மனிதர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த நாட்களில அதை அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோமே தகப்பனே. இது எல்லாவற்றையும் நாங்க எங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு படிகளையும் தாண்டி அப்பா நாங்கள் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அது எங்களுடைய உறவின் மக்களாக இருக்கலாம், எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், எங்களுடைய அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம், ஒருவேளை எங்களுடைய சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சுவாமி. யாராக இருந்தாலும் ஏசப்பா நீர் எங்களை நடத்த வேண்டிய வழியில நடத்தி எங்களை கிருபையாய் கொண்டு போகிற தேவன் நீர் மாத்திரம்தான் சுவாமி. அப்பா எங்க வாழ்க்கையில இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை எசப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க தகப்பனை திரும்பி பார்த்து எல்லாவற்றையும் உங்களுக்கு பிரியமில்லாததையெல்லாம் விட்டு விட்டு என் தேவன் மேல இன்னும் விசுவாசத்தோட இன்னும் பற்று உறுதியோடு கடைசி மட்டும் தகப்பனை நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீங்க தாங்க சுவாமி. கொஞ்சத்திலும் கொஞ்சம் உண்மையா இருக்க நாங்க விரும்புகிறோம் கர்த்தர். நீர் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாளில ஏசப்பா இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய பலவீனங்களோ இல்ல தகப்பனை எங்களுடைய சூழ்நிலைகளோ தகப்பனை எது இருந்தாலும் கர்த்தர் நீர் அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை மனுஷர் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவ நல்ல ராஜா. எங்களை விசேஷ விதமாக நீங்க அழைத்திருக்கிறீங்க அப்பா. எங்களை தகப்பனே இதோ ராஜா உண்டாக்கி உருவாக்கின கர்த்தருக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாம் தெரியும் சுவாமி. எசப்பா இதெல்லாம் அந்த நாளில நாங்க இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையா ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட தகப்பனே அப்பா இதோ ராஜா நெருக்கப்படுகிற வேலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னை நிச்சயமா கை கொடுத்து தூக்கி விடுவார். என் தேவன் நிச்சயமா என்னுடைய கண்ணீரை துடைப்பார். என் தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாக்குறுதியோடு அப்படிப்பட்ட நிச்சயத்துக்குள்ளாக நாங்க கடந்து வரணும் சுவாமி. அதெல்லாம் தான் இன்னைக்கு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர் பெரியவர் சுவாமி. நீங்க பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்களே நன்றி நன்றி. நாங்க கேட்ட இந்த அப்பா விலை மதிக்க முடியாத இந்த வேர்ட்ஸ் இன்னும் அநேகர் கேட்கணும் தான்ப்பா நாங்க இன்னும் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. வருகிற நாட்களில தடையா இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இதுல கலந்து கொள்ளணும் ஏசப்பா. நீங்க உதவி செய்யுங்க. காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறது சுவாமி. அப்பா வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச காலம்லாம் சுவாமி வருமே தகப்பனே. நாங்கள் இப்போ எப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நேராக உலகத்திற்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆகையினால நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். உங்க சத்தியத்தை முடிந்த அளவிற்கு சுவாமி அப்பா நாங்கள் அனுதினமும் தியானித்து அதில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் முடிந்த அளவிற்கு அதன்படி நாங்கள் நடக்கவும் பேசவும்
பழகவும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. எங்களுக்கு ஆவியானவர் நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். அப்பா உங்க கரத்துல தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே ஆன்டியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் கொடுத்த நல்ல சரீர சுக பலத்திற்காக நன்றி. கடந்த நாட்களில தகப்பனே அவங்களுடைய டிராவல்ஸ்ல நீங்க அவங்களோடு கூட இருந்தீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ ராஜா அந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தரை எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துல தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, praise the Lord. Lord. உங்களோடு இருக்கட்டும். நீங்க இந்த வார்த்தைகளை எல்லாம் தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து தியானிங்க. நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். சொன்னது மாதிரி ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் நம்மோடு இருக்கார். இருளான சூழ்நிலையில நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். அதனால அதை நிச்சயம் சீக்கிரமா வெளிச்சமாக்குவார். கடந்து போகிற ஒரு காரியம்தான். அது நாம எப்பவும் ஞாபகத்தை வச்சுக்கணும். எல்லா சூழ்நிலைகளுமே ஒரு டெம்பரரி பாசிங். God will help us. எஸ்தர் வந்ததுக்கு நன்றி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் ஆண்டி. ஸ்கூலுக்கு போனானா தம்பி இன்னைக்கு? போயிட்டு வந்துட்டேன் ஆண்டி. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேன். உனக்கு ஹெல்த் நல்லா இருக்கா? டயர்டா தெரியுற? இல்ல ஆண்டி, காலையில இருந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஆண்டி, அதனால இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. அப்படியா? சரி சரி. வெளியே போயிருந்தியோ? ஆமா ஆண்டி, கலெக்டர் ஆபீஸ் போக வேண்டிய ஒர்க் இருந்தது. சரி சரி. கூட யார் வர்றாங்க? கட் ஆயிடுச்சு. நெட்வொர்க் கனெக்ஷன் அவ மட்டும் தனியா போனா. சரி சரி. விஜிலாட்ட பேசுறியா பேபி? விஜிலாட் பேசுறேன். மறுபடியும் அவன் அந்த டியூஷன் தானே இருக்கா, அதனால சரிம்மா, அது ஒரு நாள் 1 hour வர சொல்லு. சொல்லாமலே இருப்போம். பிளான் பண்ணா அது செய்யலாம். டெஸ்டோ இல்ல ஒரு அசைன்மெண்ட்டோ ப்ராப்ளமோ கொடுத்துட்டு அந்த ஒரு நேரம் ஒரு 1 hour வரணும்னா there are ways, but God should help her. ஜெபம் பண்ணுவோம். அவளும் நிறைய இப்படி எல்லாம் மிஸ் பண்றாளே, அதனாலதான் ஜெபிக்க. அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப இஷ்டம். பாவம், அவளால இத மேக்கப் பண்ண முடியல. ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம், அதுக்காக ஜெபிப்போம். நீங்க எல்லாரும் அதுக்காக ஜெபிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ். ஜெபிக்கணும். நமக்கு இந்த டைம் ஆசீர்வாதமா இருக்கணும். அது மாதிரி மீடியா இந்த டெக்னாலஜி இதாக கூடாது அப்படின்னு எல்லாம் ஜெபிக்கணும். எனக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? எனக்குன்னா என் ஹெல்த்துக்காக ஜெபிக்கிறது தான் முக்கியம். நான் அதை சொல்லலை. அதை விட இந்த காகித பாடத்துல நடத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், நிறைய வெளிப்பாடுகளை தரணும், நிறைய உதவிகளை தரணும் அப்படின்னு எல்லாம் ஜெபிங்க. சரியா? வெறும் ஆண்டிக்கு நல்ல சுகம் தரணும் அப்படி எல்லாம் ஜெபிக்க கூடாது. அது கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க இதை செய் எனக்காக. சரியா? ஓகே ஓகே, சரி, க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமா, குட் நைட். வரல.